கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரங்களிலும் நம்ம தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த நாட்களில் நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அது 12ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை 2 முறை கர்த்தர் அழைத்தார். எதற்காக அழைத்தார் என்கிற வேதத்திலிருந்து அநேகரை குறித்து நாம் தியானித்து நாம் முடித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்தில் நான் ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 10ஆம் அதிகாரம். அது முன்னாடி மைக் இருக்குது. 10ஆம் அதிகாரம் அதில் 38 வசனம் முதல் 42வது வசனம் வரையும் அந்த பகுதி நீங்கள் கேட்டிங்கன்னா 38 முதல் 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே நீ அநேக குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. அழகான ஒரு கிராமம் பெத்தானியா கிராமம். இயேசு அடிக்கடி செல்கிற பெத்தானியா கிராமம். பெத்தானியா தேசத்தில் எப்பொழுதெல்லாம் இயேசு போனாலும் இந்த லாசரு குடும்பத்திற்குள்ளே போவார். அந்த குடும்பம் ஒரு பாக்கியமான குடும்பம். ஆனால் இந்த பகுதியானாலும் எந்த பகுதியானாலும் இவருடைய தாய் தகப்பனை குறித்து எதுவும் சொல்லப்படலை. ஆக தாய் தகப்பனும் இழந்த பிள்ளைகள் தான் இந்த 3 பிள்ளைகள். லூயா. தாய் தகப்பன் அங்கே இல்லை. அந்த 3 பேர் தான் வேதாகம் சொல்லுகிறது. ஒன்று லாசரு, இன்னொன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். ஆக 3 பேர் ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் திக்கற்ற பிள்ளைகளாக தான் இருந்திருக்கிறாங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகள். இதை கேட்கும்போது ஒரு சிலருக்கு தகப்பனை இழந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது தாயை இழந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம். சில நேரங்கள் நான் பார்க்குற பல இடத்துல தாய் தகப்பனையும் இழந்த பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர். உரலே துணலே லூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னு ஏன் இயேசு இந்த குடும்பத்திற்கு அடிக்கடி போகிறாருன்னா, அவளை திக்கற்றலாய் விடாதபடி, அவளுக்கு தகப்பனாய் இருக்கும்படி கர்த்தர் அடிக்கடி அந்த பெத்தானியா கிராமத்திற்கு போகும்போது இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கிற வீட்டில் தேவன் அடிக்கடி போகிற பழக்கத்தை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்களே லூயா. இந்த மார்த்தாள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, இந்த மார்த்தாள் என்பதற்கு சில அர்த்தங்கள் இருக்குது. குடும்ப தலைவி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருவேளை லாசருக்கும் மரியாளுக்கும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த மார்த்தாள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி இருப்பார். ஒரு அலேலுயா. ஏன்னா அப்பா அம்மா இல்லை. சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், சில இடங்களில் சகோதரிகள், அதாவது அவருடைய உடன்பிறந்த சகோதரி தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க.
ஆக குடும்ப தலைவி என்ற பேர் எதுக்குன்னா, குடும்பத்தை நடத்துவதனால அவங்களுக்கு குடும்ப தலைவி என்கிற பேர். குடும்ப தலைவன் என்பது குடும்பத்தை நன்றாய் நாம் நடக்கும்போது நமக்கு குடும்ப தலைவன் என்று நமக்கு ஒரு பேரை நம்ம என்ன செய்யலாம், நமக்கு நாமே வைத்து குடும்பத்தை நடத்துகிற இவர் தாங்க என்று சொல்லக்கூடிய அளவு நம்ம இருக்கலாம். பைபிளில் ஸ்திரீகளை குறித்து நிறைய காரியம் இருக்குது. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை என்ன செய்கிறாள், கட்டுக்கிறார். புத்தி இல்லாத ஸ்திரீயை தன்னை வீட்டை. அப்போ இவ ஒரு புத்தி உள்ள குடும்ப தலைவி. அந்த குடும்பம் செதறாமல், அந்த உறவு செதறாமல் ஒரு மனமாக, வீடு என்பது சுவர் அல்ல, சரீரமாக அந்த வீட்டை அவர் தலைவியாய் இருந்து புத்தியாய் கட்டின ஒரு குடும்ப தலைவியாய் இருந்தாள். அல்லலே துணகளே அல்லையா. ஆக இதை கேட்கிறவர்களும் நாமும் மார்த்தாளை போல குடும்பத்தை கட்டக்கூடிய பெண்களாய் இருக்க வேண்டும். அல்லே துணகளே அல்லையா. அப்படி இருக்கணும். அப்போ அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்ப தலைவர்கள் இருந்தால் அவர்கள் குடும்பத்தை நடத்தும் போது அதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இல்லை, இவளை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நாகரீக நங்கை என்று ஒருத்தர். நாகரீகன் எப்படி, காலத்துக்கேற்ற வேஷம் போடுவதல்ல. சில கேட்டிங்கன்னா, ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படிலாம் இருக்கீங்க, ஏறெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நாகரீக காலம், அந்த நாகரீகம் வேறு. இவள் நாகரீகமாக நடந்தவள். அதனால் நாகரீக மங்கை என்கிற ஒரு பேர் அவளுக்கு வைக்கப்பட்டு. ஒரு அலே சொல்லலே இல்லையா. சில குடும்பங்களில் பாருங்கள், சில விசேஷங்கள் நடக்கும்போது, திருமண காரியமாக இருந்தாலும், சொந்த பந்தங்கள் வரவேற்கக்கூடிய காரியம் இருந்தாலும், குடும்பங்களுள்ளே அவர்கள் அநாகரிகமாக நடக்கும். ஏன் இப்படி நாகரிகம் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க எப்படின்னு நம்ம பேசுகிறோம். வயசாட்சி தவிர ஒரு நாகரிகம் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்களே என்று அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அல்லையில துணிகளே அல்லையா. ஆனால் இவள் குடும்ப தலைவியும் நாகரீக உள்ள மங்கையாய், ஒரு பெண்ணாய் இவள் வந்து அந்த வீட்டுக்கு இருந்திருக்கிறாள். அதுதான் அவளுக்கு அந்த பேரை, அந்த அர்த்தத்தினுடைய பேரை அங்கே அகராதியிலே நாம் பார்க்க முடிகிறது. என்ன இவ்வளோ பேரை பார்த்தீங்கன்னா, எப்படி கிரேக்க பதத்தில் சீமாட்டி என்று சொல்லப்படுது. சீமாட்டின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லும்போது, ஈசாக்குக்கு ரெபேக்காளை பார்க்கும்போது, என் எஜமான் பெரிய சீமானாக இருக்கிறார். அப்போ சீமாட்டி என்பது சகல வசதி உடையவளாக இருந்தார். அல்லலே துணலே லூயா. ஆக சீமாட்டி, எனக்கெல்லாம் துணி கடை கூட அப்படி சீமாட்டி துணி கடை அப்படி அதே இல்லை. ஆக நல்ல வசதி உள்ளவளாக இருந்திருக்கிறாள் என்பது அவளுக்கு ஒரு சீமாட்டி என்கிற ஒரு பேர் இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்தாலும் கலக்கக்காரி அல்லது கவலைக்காரி, அது ஒரு பேர். எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் தேவையில்லாத சில காரியங்களுக்காக கலங்குகிற, வருத்தப்படுகிற, கவலைப்படுகிற ஒரு சுபாவமும் இவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா துணிகளே அல்லேலூயா. ஆக இவளைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்த்தாளே மார்த்தாளே என்று 2 தடவை கர்த்தர் இங்கே அழைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய அந்த சகோதரி இவர்களும் 3 பேரும் இயேசுவை பின்பற்றினவளாக இருந்தாங்க. அல்லே சொல்லுங்களே லூயா. இப்போ அதான் அடிக்கடி அங்கே போகிறார். அப்போ நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றக்கூடியவளாக இருக்கவேன். உலகத்தை அல்ல, மனிதர்கள் அல்ல. ஆடு சொல்லார் இல்லையா, என்னை பின்பற்றி வருகிற தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை. அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக இருக்கும்.
இவளை போல ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை தேவன் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆண்டவர் லாசருக்கு என்ன பேர் வச்சு? சிநேகிதனாகிய லாசுரு, அப்படித்தான் சொல்ல. லாசுரோ என்று சொல்லலை. அப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. லாசரும் தேவனும் ஒரு என்ன செஞ்சிருக்கு? நண்பர்களாக இருந்தார். அவ்வளோ அன்பு. மோசே கூட கத்தருக்கு அவன் சிநேகிதனோ பேசுவதை போல நான் என்ன செய்கிறேன்? ஆபிரகாம் எல்லாம் சொல்கிறார். சீசர்கள் சொல்கிறார், சீசர்கள் சிநேகிதலாகி இவர்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசு யார் இடத்துல பழகினாலும் உண்மையான அன்போடு சிநேகத்தோடு பழகுகிறவ தான் நம்முடைய தெய்வம். நல்லே சொல்களே இல்லையா? ஆக அதே போல் இவர்கள் 3 பேருமே இயேசுவை சிநேகித்த குடும்பம். நல்லே சொல்களே இல்லையா? அப்போ நீங்களும் நானும் யாரை நேசிக்கணும்? இயேசுவை நேசிக்கிறவளா இருக்கு. பேதுரு பார்த்து சொல்ல, என்னை நேசிப்பாயா அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஆண்டு அந்த கேட்கிற இடத்தில் இல்லாமல் நான் நேசிக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். அல்ல சொல்லுங்களே இல்லையா? அப்போ நேசிக்கிற ஒரு குடும்பம். இன்னும் நீங்கள் இந்த 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாளனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நல்லே சொல்லுங்களே இல்லையா? யாரு? மார்த்தாள் என்கிற ஸ்ரீ சகோதரி இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அல்லே சொல்லுங்களே இல்லையா? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிற சுபாவம், தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிற சுபாவம் தான் மார்த்தாளுக்குள்ளே இருந்துச்சு. மரியாதை பற்றி அங்கே சொல்லலை, லாசுரை குறித்து சொல்லலை. மார்த்தாள் இயேசு அந்த பக்கமாக போகும்போது தன் வீட்டிலே அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆக நம்ம வீட்டில் ஏற்றுக்கொண்ட என்னென்ன நடக்கும்? ரட்சிப்பு நடக்கும், சந்தோஷம் வரும். இயேசு வந்த வீட்டில் என்ன சந்தோஷங்கிறோம்? சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும், அற்புதம் வரும், விடுதலையும் வரும். முதல்ல சொல்லுங்களேயா? சகையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அப்போ ஏற்றுக்கொள்கிற அனுபவம். இப்போ நம்ம எங்கே ஏற்றுக்கொள்ளணும்? நம்முடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல சொல்லுங்களேயா? ஆக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். ஏற்றுக்கொண்டவள் தான் இந்த மார்த்தாள். ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஏற்றுக்கொண்டவள். ஒருவேளை அந்த கிராமத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தை சார்ந்த மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். உலகளே சொல்லுங்களே அல்லையா? இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகள் தங்க கூடு உண்டு, மனுஷகுமாரன் தங்க தலை சாய்க்க இடமில்லைன்னாரு. ஆனால் இவளோ தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்ல சொல்லுங்களே அல்லையா? அவர் இந்த இடத்துல தான் கேட்குறார். தலை சாய்ப்பது என்பது அவர் நினச்சா இதை போல் 10 உலகத்தை அவர் சிருஷ்டிச்சிடலாம். மனிதனுடைய அந்த இருதயத்தை தான் ஆண்டு கேட்குறார். ஆனால் இவள் ஏற்றுக்கொண்டவள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். ஒரு அலை சொல்களே அல்லையா? ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு மார்த்தாள் ராவிருந்து பண்ணினவள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சில ஏற்றுக்கொள்வாங்க, கவனிக்க மாட்டாங்க. சிமியோன்
இயேசுவை ஏற்றுக்கொண்டான் குஷ்டரோகி அவன். ஆனால் இயேசு கை கழுவ தண்ணி கொடுக்கல, வஸ்திரம் கொடுக்கல, ஆகாரமும் கொடுக்கல. ஒரு நல்ல சொல்லுங்களே இல்லையா. ஆனால் இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். இவள் ஏற்றுக்கொண்டு மாத்திரமில்ல, ராவிருந்து அப்படின்னா இயேசு இரவு நேரத்தில் அங்கே தங்கும்படி போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே இல்லையா. அதனால் அவர் களைப்பாய் வந்திருக்கிறார் அல்லது பசியாய் வந்திருப்பார் என்று சொல்லி இயேசுவுக்கு ராவிருந்து செய்தவள் தான் இந்த மார்த்தாள். அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே என்கிறார். அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். அதான் முக்கியம். பணிவிடை ரொம்ப முக்கியம். அப்போ அவருக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் இளைப்பாறுகிற வரையும் அவருக்கு என்னென்ன தேவை என்பதையும் அறிந்து கேட்டு எல்லா பணிவிடைகளை செய்தவள் தான் இந்த மார்த்தாள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. போன வாரத்தில் நம்ம சாமுவேலை குறித்து நாம் பண்ணோம். அவனும் பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். அவன் தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவளாய் இருந்தான். இவள் தன் வீட்டில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்தான். ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுடுங்க, என்னென்ன செய்வோம்? அவன் நேசிக்கிறதானா சாப்பாடு கொடுப்போம், கை துடைக்க ஒரு துண்டு கொடுப்போம், கை கால் கழுவ தண்ணி கொடுப்போம். அவர் படுத்தான்னு என்ன செய்வோம்? அந்த பெட்டெல்லாம் ஒழுங்காக பண்ணி தேவையான தலகாணியில் போட்டு, சாயங்காலம் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்கெல்லாம் தண்ணி வச்சு, ஏதாவது டீ குடிக்கிற பழக்கம், இப்படி எல்லாம் பணிவிடை செய்வதை போல அந்த தேவன் வந்த ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்கு எல்லாவித பணிவிடை செய்கிறவளாய் இருந்தவள் தான் மார்த்தாள். நல்லே சொல்லுங்களேலூயா, சத்தமாக சொல்லுங்களேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அல்லது ராவிருந்து என்பது ராவது பங்கு கொள்வதன் மாத்திரமல்ல, நான் அவர் சொல்ல ராவிருந்து அது ஒன்று இருக்கு. கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த சிறியவர்களாக இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே என்ன செஞ்சீங்க செய்யுங்க. அப்போ ஊழியல் பார்த்து விருந்து பசியார்ந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த ஜனங்களை பார்த்தா சொல்றார். பணிவிடை செய்தால் இயேசு கிறிஸ்து வருவதில் எந்த குறை இல்லாமல் அவர் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இளைப்பாரி போவதற்கு எல்லாவிட பணிவிடை செய்தவள் தான் எந்த மார்த்தாள். அல்லேலூயா. அவளை பார்த்து தான் ஆண்டு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லுகிறார். இப்போ யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வருகிறார் என்று. இயேசு வருகிறார். எல்லாம் லாசரு மரித்து விட்டான். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது. யார் கேள்விப்பட்டது? யாரு? மரியாள் அல்ல, மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். அவருக்கு எதிர்கொண்டு போனவள் தான் இந்த மார்த்தாள். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ அன்பு வச்சிருப்பேன், எவ்வளோ ஸ்நேகம் இருக்கும். வீட்டுக்கு வரவரை காத்திருக்காம இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே, அது மரண வீடு வேற, தைரியமாக இயேசுவை எதிர்கொண்டு இயேசுவை பார்க்க போனவள் மார்த்தாள். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்போ எதிர்கொண்டு போகிறோம்? இயேசுன்னு வருகிற இவ்விதமாய் மேகங்கள் நாம் எதிர்கொண்டு போகணுமா? அல்லேலூயா. ஆக எதிர்கொண்டு போய் அவர் வார வழியில் நின்று அவளை எதிர்கொண்டு அவரை சந்தித்தவள் தான் இந்த மார்த்தாள். அதை வாசிங்க. எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து. அவங்க 30ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 30ஆவது வசனம், 30ஆவது வசனம், அதே 11.
இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல், இன்னும் அங்க கிராமத்து வரல, அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிறார், கிராமத்தின் அங்க வரைக்கும் போயிருக்கிறார். அந்த கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். அவன் மார்த்தாள் எந்த இடத்துல சந்தித்தாலோ அதே இடத்திலே மார்த்தாள் நின்று கொண்டு இருந்தாள். அல்ல சொல்களேலூயா, சத்தமா சொல்களேலூயா. எதிர்கொண்டு போனவள் இயேசு வந்து சந்தித்த இடத்துல நிறைய பேசியிருப்பாங்க. எல்லாவற்றிலும் வேதாகமத்தில் எழுத முடியாது. அப்படி எழுதுனா இந்த உலகம் கொள்ளாதுன்னு தான் பைபிள் இருக்கு. உலகமே கொள்ளாதான். நமக்கு தேவையானதை நமக்கு புரிந்து கொள்ளும்படி விளங்கும்படியாக சில காரியங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சந்தித்த அதே இடத்துல மார்த்தாள் அந்த கிராமத்தினுடைய முகப்பிலே நின்று கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இயேசுவை எதிர்கொண்டு போவதல்ல, இயேசு இருக்கிற இடங்களிலே நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடங்களிலே நின்று பழக வேண்டும். எலியா சொல்லும் போது நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிற்கிற கூட்டங்களாக இருக்க வேண்டும். அவளை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், மாத்தாலே மாத்தாலே, ஒரு அலே சொல்களேலூயா அப்படி சொன்னார். இப்போ நல்ல கவனிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. 21, 22. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, இப்ப வந்து ஆண்டவரே ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா, நீங்க அடிக்கடி போயிருந்தீங்க, இங்கேயே எங்க வீட்டுல இருந்தீரானா என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்ப நல்ல, என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஒரு ஆளே சொல்களேலூயா. அப்போ இயேசு ரொம்ப நாள் அங்க இருந்திருக்கிறார். ஒரு ஆளே சொல்களேலூயா. ஏன் எங்க வீட்டில் நீங்கள் இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் லாசரு மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா இயேசு மேல நம்பிக்கை உள்ளவளாக இருந்தார். இயேசு கூட இருந்த எதுவுமே நடக்காது என்பதை விசுவாசம் உள்ளவளாக இருந்தார். அந்த விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அது உண்மைதான். இயேசு கூடவே இருந்தால் எதுவும் நடக்காது. சில கூட இருக்கும்போது படகில் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்தது. அவர் ஐயரே நாங்கள் மடிந்து போவது சித்தமான கேப்டன் அவங்களை அதட்டி அந்த எதிரான காற்றை அமைதிப்படுத்தினார். எல்லா பிரச்சனை வந்தாலும் தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆக இங்கே சொல்றாரு, நீர் இருந்தீரானால், எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்னுடைய சகோதரர் லாசரு மரித்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஒன்றை கவனிங்க, இயேசு கூட இருந்தாலும் சரி, தூரம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ சொல்கிறேன், சொல்லிட்டு அடுத்த வசனம் கூட சேர்த்து 21, 22 வாசிங்க. இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நல்ல கவனிங்க, அவர் நல்ல தெரியும், தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று, உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவன் நல்லா தெரியும், இயேசு பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் அவர் தருவார் என்பதை மார்த்தாள் அறிந்திருந்தவள். ஒரு அலே சொல்களேலூயா. நீங்களும் நானும் நான் கேட்கிறதை இயேசு தருவார் என்பதை அறிந்திருக்கிறதா இருக்க வேண்டும். இது கேட்கிற தேவ பிள்ளைகள், இந்த காலங்களிலே உங்களுடைய தேவைகளை இயேசு தருவார் என்பதை அறிந்து நீ அவரிடத்தில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களை ஒரு காலம் திக்கற்றவளாய் விட மாட்டார். அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருந்தும் நடத்துவார், சிநேகிதனாய் இருந்து நடத்துவார், தேடி வந்த அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு,
அவர் சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் எதை கேட்டால், இப்போ என்ன கேட்டாலும் தேவன் உமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்பதை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். இப்போ எல்லா காரியம் தெரிந்தவளை தான் மாத்தாலேன்னு கூப்பிடுறாரு. இப்போது யோவான் 15ஆம் அதிகாரம் வாசம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் அப்படி வாசிங்க. என்னை பகைக்கிறவன், யோவான் சுவிசேஷம், என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 11:23 முதல் 27. இயேசு அவளை நோக்கி, நல்ல கவனி, இப்போ கேட்குறாரு. இப்போ இதெல்லாம் தெரியும். இப்போ இயேசு ஒரு கொஸ்டின், இயேசு மார்த்தாளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் சொல்கிறார். இவ கேட்குறது, உன் சகோதரன் எப்படி இருப்பான், உயிர் தெழுந்து இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஜீவனோடு நான் எழுப்ப போகிறேன். ஒரு அலைய சொல்களே இல்லையா, உன் சகோதரன் உயிர் தெழுந்து இருப்பான். கேட்ட கேள்வி சொல்ல, நீ பிதாவிடத்தை என்ன கேட்டால் தருவாருன்னா, ஒரு சகோதரனை கேட்டு உனக்கு தரேன். உன்னுடைய லாசரு உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுந்து இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். அப்போ நல்ல கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவளாயிருந்தால், ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. ஆனால் இயேசு இப்பமே அவனை எழுப்புங்கிறேன் தான் வந்திருக்கிறார். ஆனால் இவனை கடைசி நாட்களில் என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போ சிலர் இன்னைக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கு. ஆனால் இவளோ அந்த கடைசி நாளிலே ரட்சிக்கப்பட்ட மரித்தவர்கள் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்கிற விசுவாசம், நம்பிக்கை இந்த மாத்தாளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அவளை பார்த்தா சொன்னார், மாத்தாலேங்கிறார். ஏன் சொன்னார் என்பது பின்னாடி நம்ம. இப்போ எல்லாம் அறிந்தவள் தான் இவள். அடுத்தது வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கு மரியாமல் இருப்பாங்க. இது எது ரகசிய வரைய சொல்றார். 2 வரைகள் இருக்குது. ரகசிய வரைகளை உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யணும், போகிறோம். அப்போ மரணம் நமக்கு அந்த மறுரூபம் ஆகிடும். இங்கே சொல்கிறாரு, என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அது வாசிங்க. 27. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். கேட்கிறார். இப்போ இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று. நல்ல கவனிங்க, இயேசுவை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்தவள். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று அறிந்தவள். 100க்கு அதிபதி இயேசு மரித்த போதுதான் இவர் ஜீவனுள்ள தேவனுக்குமாரன் என்று சொன்னார். இயேசு இந்த ஊழியர் செய்யும் போது அது போன வாரம் நம்ம பேசணும். பேதுரு பார்த்து என்ன யார் என்ன சொல்கிறாங்க. அப்போ பேதுருக்கிட்ட கேட்க, நீங்கள் என்ன யார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. அதே இவர் சொல்கிறார், நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து, ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா, என்பதையும் இவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று அறிந்து கொண்டவள். எத்தனையோ பேருக்கு தெரியாது.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவள் அதிகம் அறிந்தவள், நீங்கள் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று அறிந்து கொண்டவள், ஏற்றுக்கொண்டவள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. வாசிங்க, அதை வாசித்து நம்ம வாசிங்க. அது 11:27 வாசிங்க. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் செய்தியை மரியாளுக்கு எடுத்து சென்றவள் தான் மார்த்தாள். ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு எடுத்து சென்று இயேசுவினிடம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவினுடைய வருகை செய்தியை அறிவித்து மரியாளை இயேசுவிடம் நடத்தினதை போல நீங்களும் நானும் தேவனுடைய செய்தியை குறித்து அதை மற்றவர்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவண்டை ஜனங்களை நாம் நடத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல குணங்கள் உள்ள மார்த்தாள். தொடர்ந்து வாசிங்க, அந்த விட்ட வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை எல்லாம் பார்த்து எல்லாம் வராங்க. சரி, இவ்வளோ காரியம் பெற்ற இந்த மார்த்தாளை தான் ஆண்டு சொல்றாரு. மார்த்தாளே மார்த்தாளே. ஒரு அலே சொல்களே. அல்லேலூயா. எல்லா விஷயம் அறிந்திருந்தாலும் ஒரு சிறிய தவறு நடந்தால் கர்த்தர் அதை என்ன செய்வார்னு சுட்டி காட்டுவார். அல்லேலூயா சொல்களே. அல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் தெரிந்தவள், சின்ன விஷயம்தானே ஆண்டவர் விட்டு வைக்காம இவ்வளவாய் தன்னை நேசிக்கிற, ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற, அறிக்கை செய்கிற அந்த மகளிடத்தில் தான் மார்த்தாளே மார்த்தாளே என்று தேவன் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் அப்படின்னா, அந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசித்து பார்த்தா தெரியும். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உடனே சொல்லுங்களே. அல்லேலூயா. கவலை ஒரே வீட்டில் நடக்கூடிய சம்பவம். அப்போ நான் இவ்வளோ நேசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், உமக்கு தான் நான் விருந்து பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் மரியாள் என்ன செய்யலை, எனக்கு உதவி செய்யலை. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லியிருக்கணும், போய் என் சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும், உதவி செய்ய சொல்லியிருக்கணும். நீங்களும் சொல்லலை, அவளும் அப்படியே இருக்கிறா என்று வருத்தப்பட்டு தேவனிடத்தில் முறையிடுகிறதையும் பார்க்க முடியுது. நல்ல சொன்னங்களே. அல்லேலூயா. அப்போ இது சண்டை கிடையாது. சாதாரண நம்ம வீட்டில் போனால் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்கிற பாஸ்டர் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கம்பாங்க. அது சிலர் செய்ய மாட்டேன். அது சண்டையாக இல்லை, ஒரு அன்பிலே சொல்லப்படுகிற வார்த்தை. மரியாதை இல்லைன்னா ஒரே வீட்டில் அவங்க இருந்திருக்க முடியாது, பிரிவினை வந்திருக்கும். ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் ஏசுப்பா, அவர் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, கொஞ்சம் உதவி செய்யும்படி நீங்கள் சொல்லுங்கள். அதில் வருத்தம் அடைந்து உமக்கு அது கவலை இல்லையா? ஒரு அலைய சொன்னலே. அல்லேலூயா. அதிகாரத்தோடு கூட இயேசுவிடத்தில் பேசுகிற நல்ல சுபாவம் உள்ளவள் தான் இந்த மார்த்தாள். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதத்தனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதான் கலக்கக்காரி என்பது அர்த்தம். இந்த மார்த்தாளுக்குள்ள இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும், நல்ல பண்பு இருந்தாலும்,
அவளுக்குள்ளே அநேக காரியத்தை குறித்ததான ஒரு கவலை அவகிட்ட இருக்கு. நல்லே சொல்லுகளே அல்லையா. அதில் நீங்கள் யோவானில் பற்பல கவலைகள் நிறைந்தவளா இது தேவ பிள்ளை பாருங்க. தேவனை நேசிப்பாங்க, தேவனை ஆராதிப்பாங்க, பணிவிடை செய்வாங்க, தேவனை அறிந்திருக்கிறாங்க. எல்லாம் அறிந்தாலும் இந்த மார்த்தாளை போல அநேக கவலைகள், ஒன்று ரெண்டு கிடையாது, பற்பல கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. ஒரு சொல்லலையா. ஆக அவர்களை மார்த்தாளை அழைப்பதை போல கூப்பிட்டு ஆடு சொல்கிற வார்த்தை, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படுகிறாய். இன்றைக்கு அந்த கேட்கிற அந்த சத்தத்தை உன்னால கேட்க முடியும் என்றால், அந்த தேவன் நீ அநேக படுகிற அந்த பற்பல கவலைகளையும் மாற்றக்கூடிய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இதை கேட்கும்போது, அல்லது நீங்கள் சபையில் இன்னைக்கு இருக்கும்போது ஒரு சில கவலையோடு நீங்க வந்திருக்கலாம், சில வருத்தங்களோடு வந்திருக்கலாம், சில கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் எல்லா கலக்கங்களையும், உங்களுடைய வருத்தப்படுத்துகிற சம்பவங்களையும், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு போதுமானவராய் அல்லேலூயா. அது சொல்றாரு. ஆண்டுக்கு நல்லா தெரியும், நீ என்னை ஏற்றுக்கொள்கிற சந்தோஷந்தான், விருந்து பண்ணுற சந்தோஷந்தான், பணிவிடை செய்கிற சந்தோஷந்தான். நான் வருவதுக்கு முன்னாடி ரோட்டுக்கே நீ வந்துடுற, நல்லது தான். என்னை அறிக்கை பண்ணுற, விசுவாசிக்கிற, உயிர்த்து எல்லாம் இருக்கானா அவகிட்ட ஒரு குணம் இருப்பதை கர்த்தர் அறிந்துரு. அவகிட்ட அநேக கவலைகள், அல்லேலூயா, வருத்தங்கள். ஒரு வேளை 3 பேர் கல்யாணம் ஆகாத பசங்க, 3 பேர் கல்யாணம் வேறு ஆகலை. ஒரு வேளை அதை குறித்து லாசரை குறித்தோ, மறையாளை குறித்தோ, தன்னை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ எப்படி இருக்குமோ என்று இயேசு இருக்கும்போதே அவள் ஒரு கவலையோடு கூட, அல்லது இந்த வேலையின் நிமித்தமாக எத்தனை வருஷங்கள் இதை செய்யணும் என்று வருத்தப்பட்டு கவலையோடு கலங்கி இருப்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஒரு வேளை இதை கேட்கிற தெய்வ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் குடும்ப பாரங்கள், குடும்ப சுமைகள் எப்படி நான் கொண்டு போவேன் என்று நீ கவலைப்பட்டிருப்பாய் என்றால், தேவன் உன்னோடு பேசுகிற தெய்வம். கர்த்தர் நீ படுகிற எல்லாவித கவலைகளையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது. வாசித்து பாருங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல், வாசிங்க. நான் வாசிக்கவா, வாசிக்கிறீங்களா? பிலிப்பியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதான் சொல்றாரு. இவன் அநேக விஷயத்துக்கு கவலைப்படுறா, பற்பல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கு கூட நீ கவலைப்படாது அப்படிங்கிற. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனா தெரியப்படுத்த வேண்டும். நமக்கு வருகிற எல்லா கவலைகளையும், வருத்தங்களையும், உண்டாகிற கலக்கங்களையும் மனுஷனிடத்தில் அல்ல, விண்ணப்பத்தோடும் சோத்திரங்களோடும் ஜபங்களோடும் தேவனிடத்தில் தெரிவிங்க. ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் வீட்டில் போயிட்டு எனக்கு ஒரே கவலைங்க, வீட்டை நினச்சா கவலைங்க, பசங்களை நினச்சா கவலைங்க, வீட்டுக்காரன் நினச்சாலும் கவலைங்க அப்படின்னு அங்கே சொல்வதை பார்க்கலாம். நாம் தேவ சமூகத்தில் சொல்லும்போது தேவன் கவலையெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த கவலை என்ன செய்யும்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமாயிடும். அதனால் கவலைக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது.
மரியாள் அதுக்கு இடம் கொடுக்கல, ஆனால் மாத்தாள் அதுக்கு இடம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆக நீதிமொழியை வாசிக்கும்போது 11ஆம் அதிகாரம் 25 உன்னுடைய கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும் அப்படின்னு. ஒடுக்கிற நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்று. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆளை இளம்ப நடக்க முடியாமல் நடைப்பெணமாய் மாற்றிடுவோம். ஆகவே கவலைக்கு நம்ம இடங்கக்கூடாது. கவலை வந்தாலும் தேவனிடத்தில் தெரிவித்திடணும். அல்லேலூயா. விண்ணப்பங்களோடும் சோத்திரங்களோடும் ஜபங்களோடும் தேவ சமூகத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நம்முடைய கவலை மாற்றுவார். 1 பேதுரு 5:7 சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படின்னாலே உங்களோட கவலையெல்லாம் அவங்க மேலே வச்சிடுங்க. அல்லேலூயா. ஆக நம்ம கவலைகள்லாம் அவர் எடுத்துட்டு நமக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறது. இந்த மார்த்தாள் அங்கே வைக்கல, இப்போ தான் சொல்கிறேன். அது கவலை சொல்லலை, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்ன. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ எல்லா நீ கவலையோடு இருக்கிற, 1-2 கரையில் பற்பல அநேக விஷயத்தில் கவலைப்படுற. ஆனால் உன் தங்கச்சி அப்படி அல்ல. அவள் எதை தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தேர்ந்து. அல்லேலூயா. ஆனால் நீ அதை மிஸ் பண்ணிட்ட. உன்னோட அநேக கவலைகள், அந்த எண்ணங்கள் வரலை, அந்த நல்ல பங்கை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. தேவனை அறிந்தவள், தேவனை ஏற்றுக்கொண்டவள், கனப்பண்ணினவள், பணிவிடை செய்தவள், ராவணு செய்தவள், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவள். ஆனால் எல்லாம் இருந்தால் என்ன, அந்த மரியாள் பெற்ற அந்த பங்கை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பங்கை பெற்றுக்கொள்ளாத எது தட? அவளுக்குள் இருக்கிற அநேக கவலைகள், கலக்கங்கள், பற்பல கவலை அவளை தடுத்து நிறுத்தின தவிர, அதையே சிந்தித்தா தவிர தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருந்து அந்த மனம் வராமல் போயிட்டு. அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடியது நிமித்தம் நம்மையும் கவலைப்பட்டானா 2 முறை நம்ம பேர் சொல்வார். இது கேட்கிற தேவ பிள்ளைய, இன்றைக்கும் நீ கவலையோடு இருந்தால் உன்னை ஆண்டு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நீ மரியாதை போல நல்ல பங்கு அதை தெரிந்து கொள். ஒரு கவலைக்கு மருந்து இயேசு தான். ஒரு அல்லேலூயா. கவலைக்கு எங்கேயும் மருந்து கிடையாது. கவலைக்கு இயேசு மாத்திரம்தான் நமக்கு மருந்தாக இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நல்ல கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமாய். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கும்போது, நான் வாசிக்கவா? உங்கள் இருதயங்கள் சொல்லாரு பாருங்க, கவலை இருதயத்தில் வரும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும், அது 2 அர்த்தம் சொல்ற, தேவையில்லாத உலக கவலையினாலும் பாரமடையாத. இந்த கவலை என்ன செய்யுமா? நம்மளை பாரப்படுத்திடும். ஒருவன் மேலே தாங்க முடியாத ஒரு பாரத்தை வைத்தா அவனால் எழும்ப முடியுமா? நடக்க முடியுமா? வேலை செய்ய முடியுமா? ஆக இந்த கவலை என்கிற பாரம் நம்மை அமைத்து விடுகிறது. சொல்லுவாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியலங்க, அந்த பாரம் படுத்துக்கிறது. அதனால் நம்ம எழும்ப முடியல, நடமாட முடியல, நல்லா பேச முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, தேவனுடைய பாதத்தில் இருக்க முடியல. மார்த்தாளை போல அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியலன்னா இந்த பாரம் நம்மை அமிழ்த்துகிறது. கவலை என்கிற பாரம் நம்மை அமைத்து விடுகிறது. குடும்ப கவலைகள் நம்ம மேலே அமர்த்து விடுகிறது. பற்பல கவலைகள் நம்ம மேலே அதை அமைத்து விடுறதுனால அதை நல்ல பங்கை தெரிந்து கொள்ள இயேசுடைய பாதத்தில் நம்ம வர முடியாமல் இருக்கிறோம். அதுதான் சொல்றார். மரியாளை பார்த்து மரியாதை சொல்லலை, மாத்தாளை பார்த்து சொன்னான், மாத்தாளே மாத்தாளே. அல்லேலூயா. மாத்தாளே மாத்தாளே. அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள்
மேல் வராதபடி, அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கை சொல்றார். நீ கவலைப்படுறான்னா எச்சரிக்கையா இருங்கிறார். ஒரு ஆளே சொல்களே லூயா, கவலைப்படுறவங்களே எச்சரிக்கையா இருக்கு சொல்றார். இவ்வளோ ஆழமான காரியம் பாருங்க. கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத. உன்னை கர்த்தரை எச்சரிக்கிற, கவலைப்படக்கூடாது என்பதை எச்சரிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நினையாத நேரத்தில் இந்த கவலை பாரம் அந்த வருகைக்கு நம்ம தடை செய்து விடும். ஆண்டுடைய வருகை காணாமல் செய்து விடும். அதான் சொல்றார். ஆகவே கவலைக்கு நம்ம கவலை வரும், அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு பகுதி நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் என்னென்ன கவலை இருக்கு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இருங்க. அப்ப என்ன சொல்றாரு? 3 கவலை. எதற்காக கவலை? எதை குடிப்போம்? குடிக்க தண்ணி இல்லை. எதை உண்போம்? எதை உடுப்போம்? ஒரு அலேச்சுன்களே இல்லையா? இது 3 இருந்தால் மனுஷனுக்கு கவலை குறைஞ்சிடும். மனிதனாக இருந்தால் எப்படி குடும்பத்தை நான் நடத்துவேன்? வருமானம் இல்லையே, எப்படி நான் ஒரு புதிய வஸ்திரத்தை நான் வாங்கணும்? ஒரே வஸ்திரம் தானே இருக்கு. எதை குடிப்போம்? ஒன்றுமே இல்லையே என்கிற சூழ்நிலை. இந்த 3மே இந்த மனிதனுடைய சரீர வாழ்வதற்கு அவசியம். ஒரு அலேச்சுன்களே இல்லையா? இந்த மார்த்தாளுக்குள்ளே இத்தான் இருந்துச்சு. இதெல்லாமே வேறு சிந்தனைகளும் இருந்திருக்கலாம், நமக்கு வேறு காரியங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காக நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. ஒரு நாளே சொல்களே இல்லையா? உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவள் அல்லவா. இந்த 2 பார்க்க உங்கள் சரீரம் விசேஷித்ததுன்னு நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா சரீரம் தான் அவருக்கு சபை என்பதை நீங்கள் விசேஷித்தவள் அல்லவா. ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள். அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவள் அல்லவா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விசேஷத்தை விடமாய் படைத்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு இருந்தால் எந்த குறைகள் வைக்காம, அந்த மரியாள் இருந்தால் இல்லையா, ஆண்டவர் வரும்போதெல்லாம் பாந்தத்தில் உட்கார்ந்து பாருங்க. அப்படி இருந்தால் எந்த கவலையும் நம்ம அடிமைப்படுத்தாது, எந்த கவலையும் நம்ம பாரப்படுத்தவே படுத்தாது. கவலைப்படுறதுனால எதையும் அந்த காகங்களுக்கு ஆகாயத்தை பற்றி எதாவது கவலை இருக்கா? அது கவலை கிடையாது. நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் வருகிறது. அதை விதைக்கதா, அறுக்கதா, சேர்த்து வைக்கதா, ஒன்றும் கிடையாது. அதாவது பாட்டுக்கு எங்கேயோ தண்ணி குடிக்கிறது, ஏதோ ஒரு ஆகாரம் சாப்பிட்டு கர்த்தர் அவைகளுக்கும் பிழைப்பு ஊட்டுகிறார். அல்லேலூயா. அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவள் அல்லவாங்கிறார். அது கீழே சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? ஒன்றும் பண்ண முடியாது, குறைக்க முடியாது, கூட்ட முடியாது, பண்ணுவார். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவையில் ஒன்றை போலாகிலும் இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மலர்களை விரும்பாத மனுஷன் இருக்கவே மாட்டான், புஷ்பங்களை விரும்பாத. ஏன்னா அதோடைய அழகு, எது அழகு? ஆண்டவர் உடுத்திருக்கிற அந்த புஷ்பந்தான் அதற்கு உடை. அவ்வளோ தேவனாய் சாலமோனை பார்க்கிலும் அந்த காட்டு புஷ்பங்கள், வீட்டு புஷ்பம் கூட இல்லை, காட்டு புஷ்பங்களில்
அவ்வளோ தேவன் அழகுபடுத்தி வைத்திருக்கிறாருன்னா நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. அது ஆணுடைய பாதம். அதை மரியாள் பெற்றுக்கொண்டார். அதான் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு சொல்லுகிற அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள். ஒரு அல்லேலூயா. சீசனுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா? ஒரு கவலை கிடையாது. நான் காலையில் ஒரு இடத்துல வாழ்த்து செய்த அர்த்தம் கொடுத்தேன். சீசலை பார்த்து சொன்னால் உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் கலங்கினாங்க? இயேசு கூட இருந்தார், எல்லா தேவையும் சந்தித்தார், ஒரு குறை கிடையாது, பாதுகாத்தார், தேவையான வசனம் தந்தார், தேவையான ஆகாரம் எல்லாம் வச்சு ஒரு குறை கிடையாது. இவர் போகிறேங்கிறாரு, அப்போ நம்மளை யார் நம்மை நடத்துவார்? அல்லேலூயா. யார் நம்மை போஷிப்பார் என்ற கவலை இருந்துச்சு. அதுக்கு பதிலாக ஆவியானவரை வைத்துட்டு போனார். அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டிய வேலையை ஆவியானவர் செய்கிறார். அவங்களுக்கு அந்த கவலை தான். ஆக நமக்கு என்ன கவலை? அதே கவலை தான். அதான் சொல்ல, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பரமபிதா என்ன செய்கிறார்? நம்ம தேவைகள்லாம் அறிந்திருக்கிறார். இப்போ நீங்கள் லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு யார்? இயேசுவை தெரிந்து கொண்டார். இயேசுவை முதலாவது வைத்தார். இயேசுவுக்கு முதலாவது இடம் கொடுத்தார். தான் இங்கே சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? இதெல்லாம் சொல்லிட்டு நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ மரியாள் வந்தால் தேவை அதே அவள் கண்டுபிடிச்சிட்டான். அவள் தேவனை தேடினாள், தேவ பாதத்தில் இருந்தாள். அப்போ நீங்களும் நானும் முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட என்ன செய்யுமா? கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதன் பாடுபடும். நம்ம நல்லா இருந்தால் நாளைக்கு இவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு அந்த நாள் கவலைப்படணுமா? அல்லேலூயா. தேவ பாதத்தில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவனை தேடுகிற முதலாவது தேவனை தேடுகிற இந்த ஜனங்களுக்கு நாளைக்கு நான் என்னென்ன செய்யணும் என்பதை அந்த நாள் பாரப்பட்டு நம்முடைய அன்றாட தேவைகளை தேவன் நமக்கு சந்தித்து தருவார். அல்லேலூயா. அதனால மார்த்தாளே என்று சொன்னார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். எல்லாரும் இருந்த வண்ணமாக ஆண்டு சமூகத்தில் கேட்கிற தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நீ கரிய பாரத்தோடு கவலையோடு இருப்பதை கர்த்தர் இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளைத்தான், தேவாலயத்துக்கு போகக்கூடிய பிள்ளைத்தான். கர்த்தர் இன்றைக்கு மார்த்தாளோடு பேசுவதை போல கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ இருக்க வேண்டிய தேவ சமூகத்தில் இருந்தால், நீ தேடுகிற முதலாவது பரலோகராஜ்ய நீதியாக இருந்தால், இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உனக்கு இருக்கிற அநேக கவலைகளை மாற்றுகிறவர், உன் வருத்தங்களை மாற்றுகிறவர், உனக்கு உண்டாயிருக்கிற கலக்கங்களை மாற்றி இந்த ராத்திரி வேளையில் நீ தேவனை சில விஷயங்களை நேசிப்பதினாலே, நீ தேவனுக்காக சில விஷயத்தில் உண்மையாயிருப்பதினாலே கர்த்தர் உன்னை அழைத்து நீ படுகிற எல்லா கவலைகளுக்கு அவர் மருந்தாயிருந்து இனி வருகிற காலங்கள்
உன் குடும்பங்களிலே, இல்லங்களிலே, வீடுகளிலே கவலை இல்லாதபடி ஒரு சமாதானத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். ஒரு வியாதி குறித்து நீ கவலைப்படலாம், கடன் பிரச்சனை குறித்து நீ கவலைப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டிருக்கலாம். இப்பொழுது தேவன் அந்த அற்புதங்களை செய்து தேவனுக்கு கவலை எல்லாம் மாற்றுகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீ முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடு. அவருடைய சமூகத்தில் பாதத்தில் வந்து விடு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உன்னை திக்கற்றவளாய் விடார். அந்த 3 பேர்களையும் தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்தவர். கேட்கிற பிள்ளை, ஒரு வேலை உனக்கு தகப்பனாக இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு 2 பேர் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கைவிடவே மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாதவர், நாயம் செய்கிறவர். உனக்கு நாயம் செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற காலம். அர்ப்பணித்து விடு. எனக்கு தேவையானது ஒன்று தான், ஆண்டவருடைய பாதம் என்று அறிக்கை செய்துவிடு. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். சபையில் இருக்கிற எல்லாரையும் நீ ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைந்தும் சதா காலம் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.